மிதுன் இரு நித்யா கிட்ட கேக்கலாம். நீ இருடா, நான் அவளை கூப்பிட்டு கேக்குறேன். மிதுனே கலக்குங்க. சீ நாயே, வாயை மூடு. ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிட்டு திரும்பறான்னு பாப்போம். நித்யா, என்ன மிதுன் பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ப்ளீஸ் உன் மூஞ்சிக்கு அது செட் ஆகல. சும்மா இரு பரத்தே. சொல்லு மிதுன், இன்னைக்கு ஏதாவது டெஸ்ட் கொடுத்திருக்காங்களா நித்யா? ஆமா மிதுன். என்ன நித்யா டெஸ்ட்? அப்படியே படிச்சு கலட்டி 100க்கு 100 மார்க் எடுக்கிற மாதிரி தான் கேக்குறேன். இப்போ நீ வாய் மூடிட்டேனா புடிச்சு கிளாஸுக்கு வெளிய தூக்கி எறிஞ்சிருவேன். சரிப்பா சரி, நீ கண்டினியூ பண்ணு. சொல்லு நித்யா, என்ன டெஸ்ட்னே? நேத்து நடத்தின திருக்குறள் எல்லாம் டெஸ்ட் மிதுன். சரி நித்யா, நீ படிச்சியா? படிச்சிட்டேன் மிதுன். 2 திருக்குறள் தான் இருக்கு, அத படிச்சிட்டா முடிஞ்சு மிதுன். நீ படிச்சியா மிதுன்? நான் இன்னைக்கு படிச்சிருக்கேன். எல்லாமே படிச்சிட்டேன் நித்யா. ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டா, என்ன உருட்டுறான் பாத்தியா? திருக்குறளோட பக்கம் எங்க இருக்குன்னு கூட இவனுக்குலாம் தெரியாது. இவன் கேக்குறான் பாத்தியா? ஆமாடா. சரி நித்யா, நீ படி, அப்புறமா பேசலாம். ஓகே மிதுன். புங்குடி. சொல்லு மிதுன். இவ இருட்டு பேசுறதுக்குள்ள விடிஞ்சு வேறும். திருக்குறள் படிச்சிட்டியாடி? இல்ல மிதுன், நானே நித்யாவை பார்த்து தான் மிதுன் நீ எழுதணும். நீ எதுக்கு வரியா? அதுக்கு தான் நானும் வரேன். ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் படிச்சாச்சா? சரி, எல்லாரும் எந்திரிச்சு திருக்குறளை ஓரலா சொல்லுங்க பாப்போம். டேய் பரத், டெஸ்ட் இல்ல போல, ஓரல் தான். வா கூட்டத்தோட கோவிந்தா போட்டுறலாம். ஆமாடா, வாங்க. சரி, எல்லாரும் ஓரலா எந்திரிச்சு திருக்குறளை சொல்லுங்க. மிதுன், நீ மட்டும் திருக்குறளை வந்து தனியா சொல்லு பாப்போம். ஐயோ, திருக்குறளை கூட்டத்தோட கோவிந்தா போடலான்னு பார்த்தா பாட்டு தனியா பாடிட்டோம் போலயே. செத்த, ஒரு திருக்குறளும் தெரியாதே. மிதுனே, என்ன பண்ண இப்ப நீ? சார் கூப்பிடுறாரு, போய் உன் அழகான குரலால திருக்குறளை சொல்லிட்டு வா போ. மிதுன், ஒன்னதான் சொன்னேன், வந்து தனியா திருக்குறள் சொல்லுன்னு சொன்னேன் கிளாஸுக்கு முன்னாடி வந்து. இதோ வரேன் சார். சோ இவ்வளவு நாள் காப்பாத்தி வச்சிருந்த மானம் பூரா காத்துல பறக்க போகுது. மிதுன், போய் சொல்லு மிதுன், சார் அடிச்சிட்டு போறாரு. இவ வேற நேரங்கட்ட நேரத்துல. மிதுன், நித்யா சொல்லிட்டாங்க, போங்க மிதுன், போய் திருக்குறளை சொல்லிட்டு வாங்க. இப்ப நீ வாயை மூடிட்டு அமைதியா இல்ல, அவ்வளவுதான் பாத்துக்கோ உனக்கு. இப்போ எவ்வளவு அழகா அங்க இருந்து திருக்குறள் வாசிச்ச, அதே மாதிரி இப்ப சொல்லு பாப்போம். ஐயோ, ஒண்ணுமே படிக்கல, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அது வந்துங்க சார், அது வந்து நஞ்சிக்கு அப்புறம் ஐயோ, அப்புறம் என்ன வரும்னு தெரியலையே. நன்றிக்கு அப்புறம் சார், நன்றிக்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் கரெக்டா சொல்றீங்க சார். நன்றிக்கு வித்தாகும். நான் வந்துட்டேன் சார், சொல்றேங்க சார். நன்றிக்கு வித்தாகும் பல்லொழுக்கம் என்றும் கடுமை தரும் சார். பல்லொழுக்கம் கடுமை தருமாண்டா. சார் கரெக்ட்டா சொல்லிட்டேன் சார். ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட மிதுன், ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. உன்ன மாதிரி யாராலே படிக்க முடியாது திருக்குறளை. இப்ப நீ படிச்ச திருக்குறளை மட்டும் திருவள்ளுவர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, பாவம் தூக்குல தொங்கி இருப்பாரு அவரு. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நான் நல்லா சொல்லலையே சார், கரெக்ட்டா தான சொன்னேன். இப்ப நான் சொல்லட்டுமா எப்படி திருக்குறள் வரும்னு? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். இன்னொரு தடவை திருக்குறளை தப்பா சொல்லுவ, நீ மறக்கவே கூடாது. நீ புக்ல இருக்கிற அனைத்து திருக்குறளை 10 தடவை எழுதிட்டு வரேன். உங்களுக்கு என்றும் கடுமை தரும், கடுமை தரும். புக்கெல்லாம் பார்த்தா கடுமை தர மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. பா போய் இடத்துல உட்கார்ப்போ. உள்ளே வரலாம் ஐயா. மது, உள்ள வாமா சொல்லு. ஐயா உங்க சோசியல் டீச்சர் வர சொன்னாங்க ஐயா. சரிம்மா, நான் வாரேன்னு சொல்லுமா போய். நன்றிங்க ஐயா. எல்லாரும் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்துரு. கண்டிப்பா நாளைக்கு டெஸ்ட் நடக்கும். சார், மிதுன் சார், நாளைக்கு ஒவ்வொரு திருக்குறளையும் 10 டைம் எழுதிட்டு வந்திருக்கணும், படிச்சுட்டு வந்திருக்கணும். நாளைக்கு ஒன்ட்ட மட்டும் ஓரலா தனியா கேட்பேன் கேள்வி. சரிங்க சார். ஓகே, எல்லாரும் இன்டர்வல் போ.
என்ன பிரீத்தி மாதிரியே தெரியுது. ஏ பிரீத்தி, பிரீத்தி ஏன் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கா? ஏ கவி, இப்ப பிரீத்தி போனா பாத்தியாடி? அவ மூஞ்சியே சரியில்லை, அழுதுட்டு போன மாதிரி இருந்துச்சுடி. பார்த்தேன்டி, நானும் தான் பார்த்தேன். என்னன்னு தெரியலையே. பாடி போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். ஏ பிரீத்தி, நீ ஏன்டி கூப்பிட காதல வங்க மாதிரி போறா? நானும் உன் கூட தானே வரேன், எனக்கு என்ன தெரியும்? சரி வா, வெளியே போறானு பாத்துட்டு வந்துடலாம் வா. அனு, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அனு. சரி, இப்ப இவருக்கு 2 பேரும் அவ பின்னாடியே போனா நம்ம பிளான் சொதப்பிடும். அவ எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவா. நீ இப்போ இவருக்கு 2 பேத்தையும் திட்டி உள்ள அனுப்பு. சரி மோனி. ஒர்க் டைம்ல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன, நாங்க என்ன பண்ணா? இது ஒர்க் டைம், யாரும் வெளிய போக கூடாது, எதுவும் பண்ண கூடாது. அவங்க ஒர்க்க தான் பார்க்கணும். பிரீத்தி ஏதோ அழுதுட்டு போறா, அவள என்னன்னு பார்க்கறத நாங்க போயிட்டு இருக்கோம். என்னவா இருந்தா என்ன, யாரும் வெளியே போக கூடாது ஒர்க் டைம்ல. ஏதா இருந்தாலும் இன்டர்வல்ல பாத்துக்கோங்க, உள்ள போங்க. முடியாதுன்னா என்னடி பண்ணுவ? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் போய் நேரா போய் சார் கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் உங்க வேலை தான் போகும். கவி, இப்போதைக்கு நம்ம போனோம்னா நம்ம வேலை போயிடும். நம்ம உள்ள போகலாம், அப்புறமா பாத்துக்கலாம். இதுக்கடி இவளுக்குலாம் போய் பயந்துட்டு இருக்க நீ? பயப்படுறதுக்காண்டி சொல்லல கவி, நம்ம உள்ள போயிடலாம் வா. வேற எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் வா. 2 பேரும் 2 வெட்டியா பேசிட்டு இருக்க, போய் ஒர்க்க பாருங்க போங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நீ வேலையை மட்டும் பாத்துட்டு போ. சீ கர்மம், பாடி போலாம். நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. மேடம் செம்மையா அழுதுட்டு போறாங்க. அப்ப என் பிரசந்தனை விட்டு போக மாட்டான்ல மோனி? கண்டிப்பா போகவே மாட்டான். சரியா? அவன் உனக்கானவன். இப்பதான் மோனி மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி நிம்மதியா இருக்குல்ல? சரி போய் ஒர்க்க பாரு போ. அப்புறம் அனு, எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்கேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும். கொஞ்சம் சார்ட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தரியா? ஓகே மோனி, நான் வாங்கி தரேன். ஏன் பிரசாத், நீங்க என் கண்ணில் பட்டீங்க. நான் ஏன் பிரசாத் உங்களை பார்க்கணும்? ஏன் பிரசாத் உங்களை நான் லவ் பண்ணணும்? அதான் நானும் பிரசாந்த் லவ் பண்றமே. அவன் மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தையை சொன்னா நாளைக்கே கல்யாணம். ஐயோ, இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியல, நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். ஹலோ, யாருங்க? நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றோமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்னாச்சு? யாருக்கு? பிரீத்தி உங்க பொண்ணா? உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஐயோ, என்ன சொல்றீங்க? என் பொண்ணு தான். அவளுக்கு என்னாச்சு? ஆமாம்மா, இங்கே தான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வாங்க. ஐயோ பிரீத்தி, நல்லா தானடி போன காலையில. உனக்கு என்னடி ஆச்சு? டாக்டர், அந்த பொண்ணுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? இப்போ பரவாயில்ல. கரெக்டான டைம்ல கொண்டு வந்து சேர்த்தனால அந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னே, பண்ணிட்டீங்களா டாக்டர்? நர்ஸை விட்டு பண்ண சொல்லியாச்சுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அந்த பொண்ணை நான் பார்க்கலாமா? இருங்க, இப்போ நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க, நீங்க போய் பார்க்கலாம். சே, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, பாவம். ஏதோ யோசனையில வந்திருக்கும் போல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சே, என்ன யோசனையில வந்திருக்காங்கன்னு தெரியல, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அம்மா, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கம்மா. எப்படிமா இருக்கா? எங்கம்மா இருக்கா என் பொண்ணு? நீங்க தானம்மா அந்த பொண்ணுக்கு அம்மா? ஆமாம்மா, என் பிள்ளைதாம்மா. எப்படிமா இருக்கா? எங்கம்மா இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்கம்மா, என் பொண்ணை போய் பார்க்கணும். பயப்படாதீங்கம்மா, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்கம்மா. டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்கம்மா. சரிம்மா. ஐயோ பிரீத்தி, காலையில கூட நல்லா தானடி இருந்த. என்னடி ஆச்சு? எதுக்கடி இப்படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? பிரீத்தி, எந்திரிச்சு பேசிடி பிரீத்தி. நீங்க தான் பிரீத்தியோட அம்மாவாமா? ஆமா டாக்டர். என் பொண்ணுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? அவ நல்லா இருவாள டாக்டர்? மண்டையெல்லாம் அடிபட்டிருக்கு, கட்டெல்லாம் போட்டிருக்கு டாக்டர். பயப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு அபாய கட்டத்துல தாண்டிட்டாங்க. டாக்டர், என்ன டாக்டர் ஆச்சு? எப்படி டாக்டர் என் பொண்ணு இங்க வந்தா? யார் டாக்டர் கொண்டு வந்து சேர்த்தது? யாருன்னு தெரியலம்மா, ஒரு பையன் தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. அவர் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு, இப்போ எங்கே போனாருன்னு தெரியல. டாக்டர், அவர் யாருன்னு சொல்லுங்க டாக்டர். அவர் காலில் விழுந்து நான் கும்பிடுறேன் டாக்டர். இங்கே தாம்மா எங்கேயோ இருந்தாரு, அப்புறம் இப்போ போயிட்டாரு போல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்களுக்குள்ள நின்று அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு தான் போனாரு. சரிம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துட்ருங்க. நான் அவரை பார்த்தேன்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறேம்மா. சரிங்க டாக்டர். சுவாதி, கவி, பிரீத்தியை பார்த்தீங்களா 2 பேரும்? அப்ப அவ எங்க போனான்னு உனக்கும் தெரியாத பிரசாந்த்? நானும் குகனும் கேண்டீன் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோண்டி. சரி, வந்து அவகிட்ட பேசணும், ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காண்டி அவளை வந்து தேடின. அவளை காணா, எங்கே போனானே தெரில. எங்கே போனான்னு உங்ககிட்ட வந்து கேட்டால் அவள் எங்கே போனா நீங்கள் ஏன்ட்டே கேட்குறீங்க? உனக்கும் தெரியாதா? அவ எங்ககிட்ட சொல்லணும், உன்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு நாங்கள் நினச்சோம். என்னன்னு தெரில, ஆள் ஒரு மாதிரியா போனா, அழுதுகிட்டே போனா. என்னடி சொல்கிறா? அழுதுகிட்டே போனாளா? என்னடி பிரச்சனை?
என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கே தெரியல பிரசாந்த். அவகிட்ட கேட்க போறதுக்குள்ள இந்த சிடுமூஞ்சி வந்து ஆபீஸ் டைம்ல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை திட்டிட்டா. அதுல இருந்து நாங்க போகாம இங்க வந்து இருக்கிறோம். என்னாச்சுன்னே தெரியல, அழுதுகிட்டே போனா. என்னடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ ஒன்றும் பயப்படாத பிரசாந்த், ஒன்றும் ஆயிருக்காது. அதாவது வீட்டில இருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அதனால கூட அவசரத்துல போயிருக்கலாம். பிரசாந்த் தம்பி. சொல்லுங்கண்ணா. சார் பெங்களூர் போறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க சொன்னாரு. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஃப்ளைட் ஆமா. சரி நானா ரெடி ஆயிடுறேண்ணா. ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, பிரீத்தி ஆஃபீஸில் காணோம், அதான் பேசிகிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம பிரீத்தி பாப்பாவா? இப்பதான் ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கேயோ போச்சு, வேமா போச்சு, அழுதுகிட்டே போச்சு. ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு தான் நான் கம்முன்னு விட்டுட்டேன். ஏதாவது பிரச்சனையா தம்பி? என்னது அழுதுட்டு போனாளா? என்னென்ன சொல்கிறீங்க? நல்லா பார்த்தீங்களா? அழுதுட்டு தான் போனாளா? ஆமா தம்பி, நான் கூட பேசுறேன். அந்த பாப்பா எதுவுமே பதில் சொல்லாம போயிருச்சு. என்னன்னு தெரியல, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் தான் நான் கம்முன்னு விட்டுட்டேன். இப்போ நீங்களாம் பேசுறது பார்த்தா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போலயே. என்னன்னு தெரியலண்ணா. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது தம்பி. சரி, சார் உங்களை ரெடியா இருக்க சொன்னாரு, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் 7:30 மணிக்கு தான் ரெடி ஆயிருவேன்னு சொல்லிருங்கண்ணா. ரெடி ஆகி நான் ஏர்போர்ட் வந்துடுறேண்ணா. சாரி எங்கே சொல்லிருங்கண்ணா. சரி தம்பி. முன்னாடி அவள் அழுதுட்டு போறான்னு சொல்லி வாட்ச்மேன் அண்ணா சொல்லிட்டு போறாரு. ஒன்றுமே புரியலடி. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பிரசாந்த், நானும் கவியும் பார்த்துக்குறோம். நீ பெங்களூர் கிளம்புற வேலையை பாரு பிரசாந்த், நாங்கள் பார்த்துக்குறோம். இதை போட்டு குழப்பிக்கிறது, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிடி, எதா இருந்தாலும் அப்பைக்கப்போ அப்டேட் பண்ணிட்டு இருங்கடி. சரி பிரசாந்த், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடி. கவி, ஒன்று கவனிச்சியா பிரசாந்த் கிட்ட? என்னடி? அவன் பிரீத்தியை சின்சியராக லவ் பண்ணுறான்டி, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. ஆமாடி, அவன் பேச்சுலே நல்லாவே புரியுது. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல பிரீத்திக்கு. அவள் வீடு வேற எங்கே இருக்குன்னு தெரியாது. இல்லைன்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே இப்போ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். சரி, என்னவா இருந்தானே நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவாள், அப்போ கேட்டுக்கலாம். நான் ஒரு மடச்சி ஃபோன் நம்பர் கூட வாங்காமல் இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோயேன். சரி விடு, முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்னாக போகுது. விடு, போய் ஒர்க்கை பாரு போ. அந்த சிறுமூஞ்சி வந்தானா அப்புறம் கத்துவா. யாருக்கு பயப்படுறமோ இவளுக்கு பயந்து செத்தரணும்டி எப்போ பார்த்தாலும். என்ன நேரத்தில் வந்து ஆஃபீஸில் சேர்ந்தோம்னே தெரிலடி. இவகிட்டலாம் வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரி விடு, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சுல. போ, போய் ஒர்க்கை பாரு போ. அம்மா, எதுக்குமா அழுகுறீங்க? என்னையவா தம்பி கேட்டீங்க? ஆமாம்மா, சொல்லுங்க, என்னாச்சு? ஏமா அழுகுறீங்க? பொண்ணு இல்லை தம்பி, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான். அந்த பொண்ணோட அம்மா நீங்க தானாம்மா? ஆமாப்பா தம்பி. நீ யாருப்பா தம்பி? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கேட்குற. அம்மா, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததே நான் தாம்மா. அப்படியா தம்பி? உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு எப்படி நன்றி சொல்றேனே தெரியல தம்பி. கரெக்டான இடத்துல என் பொண்ணை வந்து காப்பாற்றி கொடுத்துட்ட தம்பி. நன்றிலாம் சொல்லி என்னை பெரிய ஆள் ஆக்கிடாதீங்கம்மா. அதுலலாம் வேண்டாம்மா. உங்கள் பொண்ணு இப்போ நல்லா இருக்காங்களே, எனக்கு அதுவே போதும்மா. சரிம்மா, நீங்கள் வந்துட்டா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. சரி தம்பி. ஏதாவது சாப்பிட்டீங்களா தம்பி? எல்லாம் வாங்கி தரட்டுமா? இல்லைம்மா, பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? உங்களுக்கு காஃபி வாங்கி தரவா, இல்லை டீ ஏதாவது வாங்கி தருவாம்மா நான்? இல்லப்பா, வேண்டாம்ப்பா. என் பொண்ணு இருக்கிற நிலமையில எனக்கு எதுவும் சாப்பிட்ற நிலமையில இல்லப்பா தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ இவ்வளோ தடவை உதவி பண்ணதே பெரிய விஷயம் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். திரும்ப திரும்ப நன்றி சொல்லாதீங்க. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. இப்போ சரிங்கம்மா, நீங்கள் பார்த்துக்கங்கம்மா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி. நல்ல பையனா இருக்கான். இப்படி ஒரு காலத்துல இப்படிலாம் பசங்க இருக்கிறாங்களா? பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கிறான். அம்மா, நான் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பெரியமாட்ட தான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. தங்கச்சி அப்பாலாம் பார்த்துக்கோங்கம்மா. சரிப்பா, நீ போயிட்டு வா. என்னடி ஆச்சு உனக்கு பிரீத்தி? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நான் வேண்டாங்கண்ணா போயிட்டுனடி. உனக்கு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவீலடி நீ. இனி நான் எப்போ பெங்களூர் போயிட்டு வந்து உன்னை நான் எப்போ பார்த்து உங்ககிட்ட எப்போ என் லவ்வை சொல்லி, ஐயோ கடவுளே, அதுக்குள்ளே இப்படிலாம் ஆகணுமா? அம்மா. இன்ட்ரெஸ்டியா பிரீத்தி? எப்படிமா இருக்கு? உடம்பு நல்லா இருக்கா? எனக்கு என்னம்மா ஆச்சு? நான் ஏன் இங்கே இருக்கேன்? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஒரு பையன்தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாரு. இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. உனக்கு வலி எதுவும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நீயே ஒரு மாதிரியாக இருக்க, அதான் எனக்கு சரியாயிடுச்சுல. இல்லைம்மா, உனக்கு ஒன்றுன்னா அம்மானால எப்படிம்மா தாங்கிக்கிற முடியும்? அதனால தான்மா. சரி விடுமா, தான் எனக்கு சரியாயிடுச்சுல. ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு என்னடி யோசனையில் வந்த? அதுவும் நீ இந்த நேரத்தில் ஆஃபீஸ் விட்டு வரமாட்டியே, ஈவினிங் ஆகுமே. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன பிரசாந்த், ஆர் யூ ஓகே? ஐம் ஓகேங்க சார்.